கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாச வீரர்களின் பட்டியலில் முதல் பெண்மணியை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்க இருக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற நிலையிலே கர்த்தரை அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவர்களுடைய விசுவாச பாதையில் நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. ஒரு கட்டத்தில் தங்களுக்கு பிள்ளையே பிறக்காது என்று சொல்லி ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்ற ஒரு மகனை சாராள் பெற்றுக்கொண்டார். ஆனால் அதுக்கப்புறம் கடவுள் தோன்றி சொல்கிறாரு, இஸ்மவேல் அல்ல, உன் வயிற்றில் பிறக்கப் போகும் ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் மகன். நான் நிச்சயமாக உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். அதை கேட்ட உடனே சாராளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்னடா, நாம் கர்ப்பம் செத்து போன நிலையில் இருக்கிறோம். நம்முடைய கணவன் சரீரம் செத்து போனவனாக இருக்கிறான். நமக்கு ஒரு பிள்ளையா? இந்த சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குதுன்னு கேட்டால் எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா? அது வேடிக்கையாக இருக்கும் அல்லவா என்று சொல்லி அவளே நகைத்தாள். ஆனால் கடவுள் அவளை கண்டித்தார். சாராள், நீ அப்படி நினைக்கக்கூடாது. உடனடியாக தன்னுடைய எண்ணத்தை அவள் மாற்றிக்கொண்டாள். கடவுள் அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகனை சாராளும் ஆபிரகாமும் கர்த்தருக்காக விட்டு கொடுக்க தயங்கவில்லை. ஒருவேளை ஆபிரகாம் பலி செலுத்த போனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாராளும் தன் மகனை அனுப்பி வைத்தார். ஏன்னா அவங்க இருவரும் சரீரம் செத்த கர்ப்பம் செத்த எங்களுக்கு கடவுள் ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்றால் அவனை மரித்தோரிலிருந்தும் உயிர்த்தெழும்ப செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஈசாக்கை கடவுளுக்கு பலி செலுத்த அவர்கள் முற்பட்டார்கள். கடவுளுடைய வார்த்தை என்பது அநேக வேளைகளிலே நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வல்லமை உள்ளது. எதற்காக தேவன் அத்தனை நாட்கள் காத்திருந்து ஒரு மகனை கொடுக்க வேண்டும்? 75 வயதில் ஆபிரகாமை அழைத்த போதே ஒரு மகனை கொடுத்திருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அவனை வளர்ப்பதற்கு அதிக தெம்பு அவங்களுடைய சரீரத்தில் இருந்திருக்கும். ஆனால் அப்போ அவங்களுக்கு ஒரு மகன் கிடைத்திருந்தால் அது தாமதமாய் உருவான ஒரு மகன் என்று அவர்கள் நினைத்து கொள்வார்கள். ஆனால் சாராளின் கர்ப்பம் செத்த பிறகு, ஆபிரகாமின் சரீரம் செத்த பிறகு, இனிமேல் பிள்ளை பிறப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி அறிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது தான் அது கிருபையினால் அருளப்பட்ட ஒரு மகன் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அந்த மகனை வளர்ப்பதற்கு கர்த்தர் தான் பலன் தர வேண்டும் என்று அவர்களால் கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியும். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் கூறினதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை நாம் தளரவிடக்கூடாது. அதற்கு சாராள் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அந்த சாராளை போல கர்த்தரை நம்பி முன்னோக்கி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.